செய்ய போகிற ரெசிபி சிக்கன் கறி ஃப்ரை. அதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சிக்கனை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருங்க. முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது மக்களை. இது இப்போ வெந்துட்டுருக்கட்டும், வேக வைக்கிறேன். வெந்துட்டுருக்கட்டும், நல்லா கிளறு. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தண்ணியிலேயும் தண்ணி இல்லை பாருங்கள், பார்த்தீங்களா? அடுத்து தண்ணி இதில் வரும். சரி, இது வெந்துட்டுருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க, கூட கொஞ்சம். இதை கிண்டாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இதை கிண்ட வேண்டாம், அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் ஒரு பக்கத்தில். ஸோ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் 3/4 கிலோ மக்களே, 3/4 கிலோ இவ்வளோக்கு தேங்காய், கொஞ்சம் இந்த அளவு உளுந்த பருப்பு, வரமிளகா, பட்டை, ஆத்தி மொக்கு, கடல் பாசி, ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு 4 கிராம்பு, அடுத்து ஜீரகம், மல்லி, குருமிளகு, இதெல்லாம் வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் பாதி வணங்கிடுச்சு வந்து, பாதி நல்லா வணங்கிட்டு இருக்குது. அடுத்து தேங்காவை கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. பார்த்தா டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மசாலா இருக்குது மக்களே, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நான் இப்போ வறுத்து அரைச்சி மசாலா ஆக்கிட்டுருக்கிறேன். என்கிட்ட மசாலா இருக்குது, நான் மசாலா போட்டு தான் வச்சுக்கிடுவேன். உங்களுக்கு தெரியாது, இப்படி காட்டினா உங்களுக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட இந்த மல்லி பொருளெல்லாம் எடுத்து நான் காட்டி போட்டுக்கிட்டுருக்கிறேன். என்கிட்ட மசாலா இருக்குது, நான் மசாலா போட்டுக்கிடுவேன். நீங்கள் என்னென்ன பொருள்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களே பொடி பண்ணி கூட எடுத்து வச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியாயிடும். தேங்காய் எல்லாம் இப்படி வதங்கணும். இப்படி வதங்கினா தான் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த டயத்தில் தண்ணி இல்லை, நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி இல்லை பார்த்தீங்களா, சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த வெங்காயத்துக்கும் இதுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே. இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகும் மக்களே. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, லைட்டாக எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா அதுலேயே வெங்காயமும் சிக்கனும் சூப்பராக வந்துட்டுருக்கும். இந்த அளவில் வணங்கினா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மசாலா பாருங்கள், மசாலா வறுத்தோம்ல, தேங்காய் மல்லி மசாலா எல்லாம் வறுத்தோம்ல, அதை போட்டுக்கணும்.
அடுத்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டோம். இப்போ இந்த மசாலுக்கு அடுத்து கொஞ்சத்துக்கு போட்டாச்சு. இதெல்லாம் வணக்கி சூப்பராக இருக்கும் மக்களே. வாசம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கன் கறி ஃப்ரை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லாம் மிங்கிள் ஆகணும். சூப்பர் சூப்பர். எல்லாம் புதினா தழை, கொத்தமல்லி தழை, சிக்கன் கறி ஃப்ரை சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கார்டன் இருக்கிறவங்க தட்டில் எடுத்து போட்டு கார்டனில் உட்காந்துக்கலாம். கார்டன் இல்லாதவங்க மொட்டை மாடி வச்சுருக்கிறவங்க மொட்டை மாடியில் உட்காந்துக்கலாம். ஒன்றுமே இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படியே நீங்கள் வாசலுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க, அவ்வளோதான். வரும். இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. இது கடவுளுக்கு. இது எங்களுக்கு. எப்படி இருக்கு மக்களே? சிக்கன் கறி ஃப்ரை ரெடிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சமைச்சு சாப்பிட்டு அசத்துங்க. பார்க்கும் போதே வருங்க எப்படி இருக்குதுன்னு வருங்க. ஹேய், சூப்பர் அல்டிமேட். நல்லாயிருக்கு. கார்டன் சிக்கன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. கார்டன் சிக்கன் சொல்லலாம், ட்ரைன் சிக்கன் சொல்லலாம். சூப்பராக இருக்குது மக்களே. ஒரு தட்டு பத்தாதே, என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, சமாளிப்போம். சரி, அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நன்றி. பாய்.